நாம என்ன அல்லாஹ்வை அறிஞ்சிட்டோம். பாவம் என்றால் என்னவென்று தெரியாத அந்த நாதாக்கள் தங்களை பாவிகளாக கருதுகிறார்கள். சரிசே பார்த்த உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அல்லாஹ்வை சதா மறந்து இருக்கக்கூடிய நாம் நம்மை முத்தகீன்களாக விளங்குகிறோம் என்றால் நாம எவ்வளோ அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பர்கள், நாதாக்கள் இறை அச்சத்தால் அல்லாஹ்வுடைய தக்வாவால் சூஃபியாக்கள் இப்படி எழுதுகிறார்கள். இந்த உம்மத்தை முஹம்மதியாவில் இப்படிப்பட்ட சில மக்களும் வாழ்ந்தார்கள். தங்களுடைய மனைவிகளுடன் ஒரே தலஹானியில் அவர்கள் இருவருடைய தலையும் இருக்கும். ஆனால் இவர் இறை அச்சத்தின் காரணத்தினால் அழுது கொண்டிருப்பார். அதை பக்கத்துல தூங்குற மனைவி அறிந்து கொள்ள மாட்டார். என்ன நண்பர்களே, தலஹானியில் அவர்கள் கண்களில் இருந்து தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் இறை அச்சத்தின் காரணத்தினால் அழுது கொண்டிருப்பார். பக்கத்துல படுத்திருக்கிற மனைவிக்கு தெரியாது தன் கணவன் அழுது கொண்டிருப்பது. ஒரே சஃபுல நின்று தொழுதுகிட்டு இருப்பார். தொழுகும் நிலையில் இவர் அழுது கொண்டிருப்பார். சஃபுல பக்கத்துல இருக்கிறவருக்கு தெரியாது அவர் இறை அச்சத்தின் காரணத்தினால் அழுது கொண்டிருக்கிறார் என்றால் என்ன அல்லாஹ்வை தக்வா செய்திருப்பார்கள், என்ன இறை அச்சத்தில் அவர்கள் மூழ்கி இருப்பார்கள் என்பவர்கள். இப்படியும் சில மகான்களை பற்றி எழுதுகிறார்கள். இந்த உம்மத்துல வாழ்ந்த சில சூஃபியாக்கள் இந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள். 20 வருடங்கள் வரை மலாயிகத்துமார்களுக்கு அவர்களின் பெயரில் சின்ன பாவத்தை எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இல்லையா? எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க போதா? இந்த உம்மத்துல சில சூஃபியாக்கள் சில மகான்கள் இப்படியும் வாழ்ந்திருக்கிறார்கள். 20 வருடங்கள் வரை மலாயிகத்துமார்களால் இவர்களுடைய பட்டோலையில் சிறு பாவத்தை எழுதக்கூட வாய்ப்பு கிட்டியதில்லை என்பதாக எழுதுறாங்க. மலாயிகத்துமார்கள் சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பரிசுத்த வாழ்க்கை அந்த நாதாக்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அன்பர்களே. அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் எல்லாமே 70க்கும் மேற்பட்ட ஹலால்களையே தவிர்த்து வாழ்ந்தவங்க. ஏன் இந்த ஹலால்களை செய்வோமே, அல்லாஹ்ட்ட பதில் பெறுவோமே என்பதாக 70க்கும் மேற்பட்ட ஹலால்களையே நாங்கள் பயன்படுத்தாமல் தவிர்த்து வாழ்ந்திருக்கிறோம் என்றால் நாம் இன்னைக்கு ஹராம்களை சர்வசாதாரணமா பயன்படுத்துறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இதை